வணக்கம். பேர் அசோக் நாராயண் ஃப்ரம் ஐஐடி மெட்ராஸ். இன்னைக்கு நம்ம யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட் சாப்டரோட 2ஆம் பாகம் பார்ப்போம். போன கிளாஸ்ல நம்ம பாகம் 1ல என்னெல்லாம் பண்ணோம்? கொஞ்சம் தியரி, அதுக்கப்புறம் சில கொஷின்ஸ் சால்வ் பண்ணோம். கரெக்டா? இந்த டைம்ல அந்த கொஷின்ஸ்ல இருக்கிற சந்தேகம் எல்லாமே தீர்க்கறதுக்கு பாகம் 2. இதுல வந்த வெர்னியர் கேலிப்பர், எரர், லீஸ்ட் கவுண்ட், அது எல்லாத்தோட இன் டீடைல் தியரி இந்த பாகத்துல பார்ப்போம். சரி, நம்ம இதுக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஒரு டிஸ்க்ளைமர், இதை ரீட் பண்ணிக்கோங்க. இப்போ இன்னைக்கு இந்த கிளாஸ்ல நம்ம என்னெல்லாம் பார்க்க போறோம்னா, சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ், குறிப்பிடத்தக்க இலக்கங்கள். இந்த சிக்னிஃபிகண்ட் ஃபிகருங்கிறது ஒரு வேல்யூ, நம்ம மெஷர் பண்ற வேல்யூல என்னென்ன டிஜிட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்கு, எதுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் இல்லை அப்படிங்கிறது தான் நம்ம கத்துக்குவோம். அதுக்கு அடுத்தது ரூல்ஸ் ஃபார் கவுண்டிங் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர், குறிப்பிடத்தக்க இலக்கங்களை எண்ணும் விதிகள். அடுத்து ரூல்ஸ் ஃபார் arithmetic ஆபரேஷன்ஸ் வித் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ். இதில் என்ன பண்ணுவோம்? குறிப்பிடத்தக்க இலக்குகளை கூட்டு, கழி, பெருக்கு, வகு, இந்த 4மே நம்மளோட arithmetic ஆபரேஷன்ஸ், செயல்களுக்கான விதிகள். இதுக்கெல்லாம் நம்ம பண்ண வேண்டிய ரூல்ஸ். ரூல்ஸ் ஃபார் ரவுண்டிங் ஆஃப் தி அன்சர்டன் டிஜிட். ஒரு வேல்யூ நம்ம கால்குலேட் பண்ணதுக்கு அப்புறம் அதுல எதெல்லாம் சர்டன், எது அன்சர்டன் அப்படின்னு நம்மளுக்கு தெரியணும். அதுக்கான ரவுண்ட் ஆஃப் பண்றதுக்கான ரூல்ஸ் என்னன்னு பார்ப்போம். அக்யூரசி அண்ட் ப்ரிசிஷன், துல்லியம் மற்றும் துல்லியத்தன்மை அப்படின்றோம். ஸோ இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் என்ன? ரெண்டுமே துல்லியத்தை பத்தி தானே பேசுறோம். வித்தியாசம் என்ன அப்படின்னு நம்மளுக்கு ஒரு டவுட் வந்துச்சுன்னா அதை பத்தி தெரிஞ்சுக்கிறது தான் இந்த அக்யூரசி அண்ட் ப்ரிசிஷன். லீஸ்ட் கவுண்ட். லீஸ்ட் கவுண்ட் குறைந்தபட்ச எண்ணும் மதிப்பு அப்படி நீங்க கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு என்னன்னா, எவ்வளோக்கு எவ்வளோ அக்யூரேட்டா நம்ம மெஷர்மெண்ட் பண்ண முடியும் அப்படிங்கறத காமிக்கிறது தான் லீஸ்ட் கவுண்ட். எரர்ஸ் இன் மெஷர்மெண்ட். நீங்க ஒரு மெஷர்மெண்ட் எடுத்தீங்கன்னா நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ற, அதாவது நீங்க எதிர்பார்க்கிற வேல்யூக்கும் நீங்க மெஷர்மெண்ட் எடுத்த வேல்யூக்கும் நடுவில் இருக்கிற வித்தியாசம், அதுதான் அளவீட்டல் பிழைகள். காம்பினேஷன் ஆஃப் எரர்ஸ், பிழைகளின் இணைப்பு. நேத்திக்கு நம்ம ஒரு கொஸ்டின் பார்த்தோம். என்ன கொஸ்டின் பார்த்தோம்? ஒரு பிக்கர் லென்த்லேருந்து ஸ்மாலர் லென்த் நம்ம கழிக்கும் போது உங்களுக்கு எரர் மட்டும் கூட்டணும். ஏன்னா எரர் கழியாது. நம்ம மேக்ஸிமம் worst கேஸ் சினாரியோ தான் பார்ப்போம். அதுக்கு தான் எரர். ஸோ பிழைகளின் இணைப்பு. டைமென்ஷன்ஸ் ஆஃப் பிசிக்கல் குவான்டிட்டிஸ், இயற்பியல் அளவுகளின் பரிமாணங்கள். பிரின்சிபல் ஆஃப் ஹோமோஜெனிட்டி ஆஃப் டைமென்ஷன்ஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ். இது பத்தி என்னன்னா, ஒரு ஈக்குவேஷன்ல ரெண்டு வேல்யூக்கு டைமென்ஷன் சேமா இருக்கிற மாதிரி, லெஃப்ட் ரைட் ரெண்டுத்துக்குமே அதோட யூனிட்ஸ் டைமென்ஷன் ஒரே மாதிரி இருக்கணும், வேல்யூ சேமா இருக்கிற மாதிரி. யூசஸ் ஆஃப் டைமென்ஷன். இப்போ இந்த டைமென்ஷன்ங்கிறது எங்க யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில அட்வான்ஸ் கஷ்டமான கொஸ்டின்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது நீங்க சரியா இருக்கீங்களா இல்லையா அப்படின்னு ஒரு செக் பண்றதுக்கு உங்களுக்கு கொஸ்டின் சால்விங்ல இது மிக மிக பயன்படும். ஜேஇ அட்வான்ஸ்ல ஒரு முறை இதுல இருந்து கேள்வி கேட்டிருக்காங்க. டைமென்ஷன்ஸ் ஆஃப் இம்பார்ட்டன்ட் பிசிக்கல் குவான்டிட்டிஸ், நம்ம அன்றாட வாழ்வியல்ல யூஸ் பண்ற முக்கியமான பிசிக்கல் குவான்டிட்டிக்கான இயற்பியல் அளவுகளின் பரிமாணங்கள் பத்தி பார்ப்போம். ஃபர்ஸ்ட், significant figures. In the measured value of a physical quantity, the digits about the correction of which we are sure plus the last digit which is doubtful. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்ம 100% நம்பிக்கையோட இருக்கிற சரி அப்படின்னு நமக்கு தெரிஞ்ச டிஜிட்ஸும் கடைசியில் இருக்கும் சில டிஜிட்ஸ், அது நம்மளுக்கு சந்தேகத்துக்குரிய டிஜிட்ஸ், இது ரெண்டுத்தையும் சேர்த்தாதான் significant figures. Larger the number of significant figures, greater the accuracy. நம்மளுக்கு சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமா இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வேல்யூவோட சரித்தன்மை சரியா இருக்கும். சரி, இப்போ சிக்னிஃபிகண்ட் ஃபிகரை எப்படி கணக்கிடுறது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. அதுக்கு சில ரூல்ஸ் இருக்கு, அதாவது விதிகள். அப்போ என்னெல்லாம் ரூல்ஸ் இருக்கு? ஃபர்ஸ்ட், ஆல் நான் ஜீரோ டிஜிட்ஸ் ஆர் சிக்னிஃபிகண்ட். உங்களுக்கு முதல்ல தெரிய வேண்டியது, இதுக்கான சிக்னிஃபிகண்டா இல்லையா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் வரதே ஜீரோ இல்லாத டிஜிட்ஸ், ஜீரோவா இருக்கும்போது மட்டும்தான். ஜீரோ இல்லாத டிஜிட்ஸ் எல்லாமே சிக்னிஃபிகண்ட் தான்.
சரியா? ஸோ ஆல் நான் ஜீரோ. நான் ஜீரோனா எது? 1, 2, 3, 3, 4, 9 வரைக்கும் அது எல்லாமே சிக்னிஃபிகண்ட் தான். நம்பர்ல வந்தாலே சிக்னிஃபிகண்ட். ஆல் த ஜீரோஸ் பிட்வீன் 2 நான் ஜீரோ டிஜிட்ஸ். உங்க நம்பர்ல 2 நான் ஜீரோ டிஜிட்டுக்கு நடுவுல இருக்கிற ஜீரோ எல்லாமே சிக்னிஃபிகண்ட் தான். ஓகே. இப்போ 209 அதுல 2ம் சிக்னிஃபிகண்ட் தான், 9ம் சிக்னிஃபிகண்ட் தான். இது 2த்துக்கும் நடுவுல இருக்கிற டிஜிட் இருக்குல்ல, என்னது? 0. அதுவும் சிக்னிஃபிகண்ட் தான். 2 நான் ஜீரோ டிஜிட்டுக்கு நடுவுல இருக்கிற எல்லா ஜீரோவுமே சிக்னிஃபிகண்ட் தான். இஃப் த மெஷர்ட் நம்பர் இஸ் லெஸ் தென் 1, அதுக்கு என்ன அர்த்தம்னா 0.000 அப்படின்னு போகும்ல, அல்ல 0.02 அப்படிலாம் இருக்கும்போது இந்த முதல்ல இருக்கிற 0.000 எத்தனை ஜீரோ இருக்கோ, அதாவது முதல்ல இருக்கிற ஜீரோ அது எல்லாமே இன்சிக்னிஃபிகண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் 0.00807 இதுல 8, 7 ரெண்டுமே சிக்னிஃபிகண்ட் தான். இது ரெண்டுத்துக்கு ஜீரோ பாருங்க, அதுவும் சிக்னிஃபிகண்ட். நம்ம ரூல் நம்பர் 2ல அதுக்கு சொல்லியிருக்கோம். அப்ப எது சிக்னிஃபிகண்ட்? அது எதுவுமே சிக்னிஃபிகண்ட் கிடையாது. The terminal or trailing zeros of a number without a decimal point are non-significant. நல்லா புரிஞ்சுக்கோங்க, டெசிமல் பாயிண்ட் இல்லாத பட்சத்தில் மட்டுமே அதெல்லாம் நான் சிக்னிஃபிகண்ட். இப்போ 12.3 அப்படிங்கிறதுக்கு 3 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் இருக்கு. 1230 சென்டிமீட்டர், அதுக்கும் 3 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் தான். கடைசியில் இருக்கிற ஜீரோவை நம்ம கணக்கிடல. 12,300 மில்லிமீட்டருக்கும் 3 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் தான். கடைசியில் இருக்கிற 2 ஜீரோ நம்ம கணக்கிடல. இப்போ உங்களுக்கு என்ன புரியுதுன்னா, ஒரு யூனிட்லேருந்து இன்னொரு யூனிட் மாற்றும் போது, அதாவது ஸ்கேலிங் நல்லா புரிஞ்சுக்கோங்க, மல்டிப்ளை பை 10 பண்ற அந்த ஸ்கேலிங்ல உங்களுக்கு சிக்னிஃபிகண்ட் டிஜிட்ஸோட கணக்கு மாறாது. அதனால தான் உங்களுக்கு அக்யூரஸியும் மாறாது. 12.3 மீட்டர்னு சொல்றதோ, 1230 சென்டிமீட்டர்னு சொல்றதோ, 12,300 மில்லிமீட்டர் சொல்றதோ எல்லாமே ஒரே அக்யூரசி தான். எல்லாத்துக்குமே 3 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் தான். The trailing zeros in a number with a decimal point are significant. நல்லா பாருங்க, 3.800 kg அப்படின்னு சொல்றான்னா, அந்த கடைசி 2 ஜீரோக்கு என்னையா மகத்துவம்? அது எதுக்கு சிக்னிஃபிகண்ட் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நீங்க இங்கதான் நல்லா புரிஞ்சுக்கணும். இதை நீங்க 3800 கிராம்னு சொல்ல முடியும். கரெக்டா? அப்போ 3800 கிராம் 3801 கிராம் கிடையாது, 3799 கிராம் கிடையாது, சரியாக 3800 கிராம் அப்படிங்கிற அக்யூரசி உங்களுக்கு தெரியறதுக்கு இந்த சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் 3.800. அடுத்து, a choice of change of units does not change the number of significant digits or figures in a measurement. நீங்க யூனிட்டை மாத்தலாம் அப்படின்னு நினைச்சா அதுக்காக சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் மாறாது. ஏன்னா நீங்க யூனிட்டை மாத்துறீங்களோ இல்லையோ, உங்களுக்கான அக்யூரசி சேம் தான் நீங்க பண்ண மெஷர்மெண்ட்டுக்கு. டு ரிமூவ் ஆம்பிகுவிட்டிஸ் இன் டிட்டர்மைனிங் நம்பர் ஆஃப் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ், அதாவது இந்த பாயிண்ட் ஜீரோக்கு முன்னாடி இருக்கிறதா, ஜீரோக்கு அப்புறம் இருக்கிறதா, எந்த ஜீரோ எடுக்கலாம், எந்த ஜீரோ எடுக்க வேணாம், இப்படின்னு ஒவ்வொரு முறையும் நீங்க யோசிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அது எல்லாம் நம்ம சரி பண்றதுக்காக நம்ம இன்னொரு ஃபார்மேட் யூஸ் பண்றோம். அது என்ன ஃபார்மேட்? a இன்டூ 10 பவர் b. நீங்க எந்த நம்பர் எடுத்தாலும் அது இந்த மாதிரியான ஒரு ஃபார்மேட்ல ரெப்ரசென்ட் பண்ண முடியும். இது பேர் சயின்டிபிக் நோட்டேஷன். இங்க நீங்க a இன்டூ 10 பவர் b பண்ணீங்கன்னா b வந்து அதோட ஆர்டர் ஆஃப் மேக்னிடியூட் காமிக்கும். அதாவது அதுக்கான எடுத்துக்காட்டு பார்க்கும்போது உங்களுக்கு கிளாரிட்டி வந்துடும். ஏங்கிறது அந்த நம்பரோட வேல்யூ காமிக்கும். இப்போ சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் நீங்க பார்க்கும்போது ஏ மட்டும் தான் நீங்க ஃபோக்கஸ் பண்ணுவீங்க. In addition or subtraction, the final result should retain as many decimal places as there are in number with last decimal place. Sorry, least decimal place. இது லீஸ்ட் தான் முக்கியம், அங்க நான் தப்பா சொல்லிட்டேன். உங்களுக்கு அடிஷன் சப்ட்ராக்ஷன் பண்ணும்போது உங்க டெசிமல் பிளேஸை ஃபோக்கஸ் பண்ணுவீங்க. உங்களுக்கு இது வரைக்கும் எதுக்கு லீஸ்ட் டெசிமல் பிளேஸ் இருக்கோ அந்த அளவுக்கு தான் உங்க ரிசல்ட்லயும் டெசிமல் பிளேஸ் இருக்கணும். அதை வச்சு தான் நீங்க கணக்கிட முடியும். இதுக்கான எக்ஸாம்பிளும் நம்ம நேற்றுக்கு பார்த்தோம். இது போலவே மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் பண்ணும்போது நம்பர் ஆஃப் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் பார்ப்பீங்க, லீஸ்ட் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர். இப்போ ஃபர்ஸ்ட் இந்த அடிஷன் பார்ப்போம். 423.5 கிராம் 164.92 கிராம்.
24.381, 612.801. இது எல்லாமே நம்ம பார்க்குறோம். இதுல இது ரெண்டுத்தையும் நீங்க ஆட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது மூணுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 612.801 வரும். ஆனா லீஸ்ட் டெசிமல் பிளேஸ் எதுக்கு இருக்கு? 423.5க்கு 1, 164.92க்கு 2, அடுத்ததுக்கு 3. அப்போ இந்த 0.5 ஒரு டெசிமல் பிளேஸ் தான் நம்மளோட லீஸ்ட். அப்போ நம்மளால அந்த ஒரு டெசிமல் பிளேஸ் வரைக்கும் தான் அக்யூரேட்டா சொல்ல முடியும். மீதிக்கு நம்மகிட்ட அக்யூரசி இல்ல. கரெக்டா? அதனால நம்ம இதை ஒரு டெசிமல் பிளேஸ்க்கு ரவுண்ட் பண்ணுவோம். ஸோ 612.8. கம்மி சிக்னிஃபிகண்ட் ஃபிகரோ அதை பார்ப்போம் நம்ம. 243. முதலுக்கு எத்தனை சிக்னிஃபிகண்ட்? 4. அதுக்கு அடுத்ததுக்கு எத்தனை சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்? அதுவும் 4 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் இருக்கு. ஆனா உங்களுக்கு லீஸ்ட் எவ்வளோ? 3 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் தான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க ரவுண்ட் ஆஃப் பண்ணணும். எப்படி ரவுண்ட் ஆஃப் பண்ணுவீங்க? இத ஃபர்ஸ்ட் இந்த 2 தூக்கினா 6764.8152. அந்த இன்னொரு 2 தூக்கணும், 6764.815. இந்த 5 தூக்கணும்னா அதுக்கு முன்னாடி ஆடா ஈவனான்னு பார்க்கணும். 6764.82. அதுக்கடுத்து 6764.9, சாரி 6764.8 வரும். அதுக்கடுத்து 6765. இதுக்கடுத்து இந்த 65ல முன்னாடி ஈவனுங்கிறதுனால அது அப்படியே ரீட்டைன் ஆகும். 6760. ஸோ உங்களுக்கு வெறும் 3 சிக்னிஃபிகண்ட் டிஜிட் வரைக்கும் தான் உங்களுக்கு அக்யூரசி இருக்கு. ஸோ இதுக்கான சரியான ஆன்சர் 6760. அதே மாதிரி இஃப் ப்ரிசீடிங் டிஜிட் இஸ் ரைஸ்ட் பை 1, த இன்சிக்னிஃபிகண்ட் டிஜிட் டு பி ட்ராப் இஸ் மோர். புரிஞ்சுதா? இங்க வந்துட்டு இஃப் த ப்ரிசீடிங் டிஜிட், சாரி இந்த இடத்துல உங்களுக்கு 5 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஈவன் நம்பர் இருந்துச்சுன்னா நீங்க அதை அப்படியே வைக்கணும். ஆட் நம்பர் இருந்தா அதை 1ஆல ரைஸ் பண்ணணும். இப்போ இஃப் த இன்சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் இஸ் 5, சரியா? உங்களுக்கு இன்சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் 5ஆ இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி ஈவன் நம்பர் இருந்துச்சுன்னா அந்த இன்சிக்னிஃபிகண்ட் ஃபிகரை அப்படியே ட்ராப் பண்றீங்க. ஆடா இருந்துச்சுன்னா அதுக்கு 1 ரைஸ் பண்ணிட்டு ட்ராப் பண்றீங்க. இதுக்கான காரணம் நமக்கு வேல்யூ ஈவன் நம்பரா இருக்கிறது எப்பவுமே கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால கடைசியில எய்தர் ஏற்கனவே ஈவன் நம்பரா இருந்தா அப்படியே 5 ட்ராப் பண்ணிடுவோம், அல்லது ஆட் நம்பரா இருந்தா 1 ரைஸ் பண்ணிட்டு அப்புறம் ட்ராப் பண்ணுவோம். The accuracy of a measurement is a measure of how close the measured value is to the true value of the quantity. நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், அக்யூரசிக்கும் ப்ரெசிஷனுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, அக்யூரசிங்கிறது நம்ம மெஷர்மெண்ட்டுக்கும் ஆக்சுவல் வேல்யூக்கும் இருக்கிற நெருக்கம். ரொம்ப கம்மியா நெருங்கி இருந்தா அதிகமான அக்யூரசி, ரொம்ப தூரமா இருந்துச்சுன்னா கம்மியான அக்யூரசி. அதுவே ப்ரெசிஷனுங்கிறது நம்ம எடுக்கிற ரீடிங்ஸ் எல்லாம் அவங்களுக்குள்ள எவ்வளவு தூரம் நெருங்கி இருக்கிறது. However, precision tells us to what resolution or limit the quantity is measured by measuring instrument. அதாவது இப்போ ஒரு மெஷர்மெண்ட் எடுக்கிறீங்கன்னா நீங்க ஒரு 4 ரீடிங் எடுத்தா அந்த 4 ரீடிங் தங்களுக்குள்ள எவ்வளவு க்ளோஸ்ல இருக்கு, அந்த க்ளோஸ்னஸ் வந்து ப்ரெசிஷன் சொல்லும். அதுவே இந்த 4 ரீடிங்கும் ஆக்சுவல் வேல்யூக்கு எவ்வளவு க்ளோஸா இருக்கு அப்படிங்கறத அக்யூரசி சொல்லும். The least count of a measuring instrument is the least value that can be measured using the instrument. நீங்க நார்மல் ஸ்கேல் எடுத்து பார்த்தீங்கன்னா 15 சென்டிமீட்டர் ஸ்கேல் எடுத்தீங்கன்னா அதுல லீஸ்ட் மெஷர்மெண்ட் நீங்க என்ன பண்ண முடியும்? 1 மில்லிமீட்டர் அக்யூரசி அளவு உங்களால மெஷர் பண்ண முடியும். ஏன்னா அதுதான் அதுல இருக்கிற லீஸ்ட் கவுண்ட். இந்த 1 மில்லிமீட்டரை விட அதிகமான அக்யூரசி கொடுக்கணும்னா உங்களுக்கு சில டஃபர் இன்ஸ்ட்ருமெண்ட் வேணும். அந்த டஃபர் இன்ஸ்ட்ருமெண்ட்ல ஒன்று தான் வெர்னியர் கேலிபர், இன்னொன்று ஸ்க்ரூ காஜ். ஃபர்ஸ்ட் நம்ம வெர்னியர் கேலிபர் பார்ப்போம். வேல்யூ ஆஃப் மெயின் ஸ்கேல் டிவிஷன் divided by total number of vernier scale division. So least count equal to value of one main scale division divided by total number of vernier scale division. இது இன்னொன்று என்ன சொல்லலாம்னா 1 MSD minus 1 VSD சொல்லலாம். ஓகே. ஸ்க்ரூ காஜ். ஸ்க்ரூ காஜ்ங்கிறது உங்களுக்கு எப்படி இருக்கும்னா நீங்க டர்ன் பண்ண முடியும். அந்த டர்ன் பண்றதுக்கு 1 pitch அப்படின்னு சொல்லுவோம். ஸோ 1 pitch நீங்க டர்ன் பண்ணும்போது எத்தனை டிவிஷன்ஸ் வருது பிளஸ் ஸ்க்ரூ காஜ் எவ்வளோ சென்டிமீட்டர் ஃப்ரண்ட்ல மூவ் ஆயிருக்குன்னு பார்க்கணும். ஸோ வேல்யூ ஆஃப் 1 pitch டிவைடட் பை டோட்டல். ஒரே நிமிஷம் நான் உங்களுக்கு அந்த ஃபார்முலா திருப்பி காட்டுறேன். ஓகே.
ஸோ உங்களுக்கு லீஸ்ட் கவுண்ட் திருப்பி காட்டுறேன். அந்த ஒரு ஸ்லைடு மிஸ் ஆயிடுச்சு. ஸ்க்ரூ காஜ் வேல்யூ ஆஃப் ஒன் பிச் ஸ்கேல் ரீடிங் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் ஹெட் ஸ்கேல் டிவிஷன். இந்த 2 ஃபார்முலா நீங்க வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? அடுத்து பார்ப்போம். த டிஃபரன்ஸ் இன் த ட்ரூ வேல்யூ. எரர் அப்படின்னா என்னன்னு பார்க்க போறோம். ஓகே, எரர் அப்படின்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களுக்கு தேவையான வேல்யூ அதோட சேர்த்து நீங்க மெஷர் பண்ண வேல்யூ, இது ரெண்டுத்துக்கு இருக்கிற டிஃபரன்ஸ், அதுதான் எரர். டெஃபினிஷன் பார்த்தீங்கன்னா த டிஃபரன்ஸ் இன் த ட்ரூ வேல்யூ அண்ட் மெஷர்ட் வேல்யூ இஸ் கால்ட் எரர். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எரர் ஆர் கிவன் பிலோ. இப்போ எரர்ல எத்தனை விதங்கள் இருக்கு அதை ஒவ்வொன்றா பார்ப்போம். அப்சல்யூட் எரர், முழுமையான பிழை. ஸோ உங்களுக்கு மீன் வேல்யூன்னு ஒன்று இருக்கு. மீன் வேல்யூங்கிறது என்னது? நீங்க எடுத்த எல்லா மெஷர்மெண்ட்ஸுக்கும் அதோட ஆவரேஜ், அதுதான் மீன் வேல்யூ. ஸோ என் மெஷர்மெண்ட் எடுத்தீங்கன்னா A1 + A2 கூட்டல் A3 எங்க வரைக்கும் AN வரைக்கும் எல்லாத்தையும் கூட்டி நீங்க என்னால வகுக்கணும். அப்போ உங்களுக்கு ஆவரேஜா நீங்க என்ன வேல்யூ மெஷர் பண்ணிக்கங்கன்னு தெரியும். அதுதான் உங்க மீன் வேல்யூ. உங்க டெல்டா A1 அப்படிங்கிறது அப்சல்யூட் எரர் ஆஃப் வேல்யூ A1. அது நீங்க மெஷர் பண்ண வேல்யூ மீன் வேல்யூல இருந்து எவ்வளவு தூரத்துல இருக்கு அப்படிங்கறத காட்டும். சரியா? ஸோ மீன் வேல்யூ மைனஸ் மெஷர்ட் வேல்யூ ஈக்குவல்ஸ் அப்சல்யூட் எரர். இதுல A0 அப்படின்னு அவங்க சொல்றது வந்து 0th மெஷர்மெண்ட் கிடையாது. மீன் வேல்யூவை A0ஆல அவங்க வந்து காமிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஒவ்வொரு மெஷர்மெண்ட்டுக்கும் ஒவ்வொரு அப்சல்யூட் எரர் இருக்கும். மீன் அப்சல்யூட் எரர் அப்படிங்கிறது என்னன்னா, நீங்க கிளியரா யோசிச்சு பாருங்க, எதுக்கு இந்த அப்சல்யூட் வேல்யூ எடுக்கிறாங்கன்ட்டு. வெறுமன டெல்டா A1 + டெல்டா A2 + டெல்டா A3 அப்படின்னு எல்லாத்தையும் நீங்க சம் பண்ணீங்கன்னா, அப்சல்யூட் வேல்யூ இல்லாம நீங்க எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா என்ன வேல்யூ வருதுன்னு சொல்லுங்க. 0 வரும். ஏன் 0 வரும்? ஏன்னா மீன் அப்படிங்கிறது இது எல்லாத்துக்கும் நடுவுல இருக்கு. ஸோ ஒரு வேல்யூ அதுக்கு மேல இருக்குன்னா இன்னொரு வேல்யூ அதே அளவு கீழே இருக்கு. ரெண்டுமே கேன்சல் அவுட் ஆகும். ஆனா நம்ம மீன் அப்சல்யூட் எரர்னு எதை டிஃபைன் பண்றோம்னா இதோட டிஸ்டன்ஸ். சரியா? நீங்க வந்து இதுல இருந்து எவ்வளவு தூரம் தள்ளி இருக்கு, ஹவு இஸ் இட் டிஸ்ட்ரிபியூட்டட் அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கு நம்ம எல்லாத்தோட அப்சல்யூட் ஒரு குயிக் ரிவிஷன். அப்சல்யூட்னா உங்களுக்கு அதோட பாசிட்டிவ் வேல்யூ மட்டும் தான் எடுக்கணும். இப்போ நெகட்டிவா இருந்தாலும் பாசிட்டிவ் வேல்யூ மட்டும் தான் எடுக்கணும். அதுதான் அப்சல்யூட். அதெல்லாம் ஆட் பண்ணி நீங்க என்னால டிவைட் பண்ணீங்கன்னா அது மீன் அப்சல்யூட் எரர். ரிலேட்டிவ் ஆர் ஃப்ராக்ஷனல் எரர்ங்கிறது உங்க மீன் அப்சல்யூட் எரர் டிவைடட் பை தி மீன். பர்சன்டேஜ் எரர்ங்கிறது இந்த ரிலேட்டிவ் எரர் மல்டிப்ளைட் பை 100%. இது எல்லாமே ரொம்ப காமன் சென்ஸ் அண்ட் ஈஸியான ஐடியா தான். டெஃபினேஷன் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. திருப்பி சொல்லணும்னா அப்சல்யூட் எரர்ங்கிறது டிஃபரன்ஸ் வித் மீன். மீன் அப்சல்யூட் எரர்ங்கிறது இந்த அப்சல்யூட் எரரோட மாடுலஸ், அப்சல்யூட் வேல்யூ அது எல்லாத்தையும் டிவைடட் பை n, அதோட மீன். ரிலேட்டிவ் ஆர் ஃப்ராக்ஷனல் எரர்ங்கிறது மீன் அப்சல்யூட் எரர் டிவைடட் பை மீன். பர்சன்டேஜ் எரர்ங்கிறது ரிலேட்டிவ் எரர் மல்டிப்ளைட் பை 100%. இப்போ நம்ம எரர் என்ன ஆகும்னு பார்க்கலாம். x = a + b இருந்துச்சுன்னா நம்ம டெல்டா எக்ஸ் அப்படிங்கிறது எரர் இன் எக்ஸ், அது டெல்டா ஏ பிளஸ் டெல்டா பி. எரர் ஆல்வேஸ் ஆட்ஸ் அப். நீங்க சப்ட்ராக்ட் பண்ணாலும் ஆட் அப் ஆகும். இந்த இடத்துல x = a - b இருந்தாலும் டெல்டா ஏ பிளஸ் டெல்டா பி தான் ஆகும். எரர் சப்ட்ராக்ட் ஆகாது. வேல்யூல மட்டும் தான் சப்ட்ராக்ஷன் நடக்கும். x = abc இருந்துச்சுன்னா நீங்க வந்து இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபார் ஆல் கியூரியஸ் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க ரெண்டு சைடும் டிஃபரன்ஷியேட் பண்றீங்க அந்த மாதிரி இமேஜின் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நீங்க அப்படி இமேஜின் பண்ணீங்கன்னா டெல்டா எக்ஸ் பை எக்ஸ் ஈக்குவல்ஸ் டெல்டா ஏ பை ஏ பிளஸ் டெல்டா பி பை பி பிளஸ் டெல்டா சி பை சி. இது எல்லாத்துக்கும் சேர்த்து தான் பிளஸ் மைனஸ். ஸோ இனிஷியலா இருக்க இந்த பிளஸ் மைனஸ் வந்து ஏக்கு மட்டும் கிடையாது, இது என்டையர் வேல்யூக்கு. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இது எல்லாமே நீங்க டெல்டா ஏ பை ஏ, டெல்டா பி பை பி, டெல்டா சி பை சி எல்லாமே நீங்க கால்குலேட் பண்ணிட்டு யூ ஹாவ் டு ஒன்லி ஆட் தி எரர்ஸ். அது பிளஸ் ஆர் மைனஸ் ஆகலாம் உங்க எரருக்கு. அது ஜஸ்ட் ரெப்ரசன்டேஷன் டு ஷோ இட்ஸ் எரர். இப்போ இந்த ஈக்குவேஷன் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். மல்டிப்ளிகேஷன் ஆகும்போது இப்படிதான் ப்ராபகேட் ஆகும். இது அடுத்து x = a power k b power l c power n இருந்துச்சுன்னா
டெல்டா எக்ஸ் பை எக்ஸ் ஈக்குவல்ஸ் பிளஸ் ஆர் மைனஸ். நீங்க ஏ பவர் கேங்கிறது என்னன்னு வச்சுக்கலாம், ஏ இன்டூ ஏ இன்டூ ஏ அப்படின்னு கே டைம்ஸ். ஸோ இது ப்ரீவியஸ் ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணா டெல்டா ஏ பை ஏ பிளஸ் டெல்டா ஏ பை ஏ பிளஸ் டெல்டா ஏ பை ஏன்னு கே டைம்ஸ் ஆகும். ஸோ கே இன்டூ டெல்டா ஏ பை ஏ. அதே மாதிரி எல் இன்டூ டெல்டா பி பை பி பிளஸ் என் இன்டூ டெல்டா சி பை சி. இது வெரி நார்மல். நீங்க வந்துட்டு செகண்ட் ஒன் பார்த்தா அதுலேருந்து தேர்ட் ஒன் ஈஸியா டிரைவ் பண்ணலாம். ஓகே, தி டைமென்ஷன்ஸ் ஆஃப் பிசிக்கல் குவான்டிட்டி அப்படின்னா என்ன? டெஃபினிஷன் பார்த்துடலாம் முதல்ல. The dimensions of a physical quantity are the powers to which the fundamental quantities are raised to represent that quantity. இப்போ ஃபோர்ஸ் அப்படிங்கறத நீங்க எடுத்தீங்கன்னா மாஸ் இன்டூ ஆக்சிலரேஷன். ஆக்சிலரேஷன் என்னது? லென்த் ஓகே, ஆக்சிலரேஷன் ஸ்பீட் டிவைடட் பை டைம். ஸ்பீட் என்னது? லென்த் டிவைடட் பை டைம். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம டைமென்ஷன்ஸ் மட்டும் பார்க்குறோம். லென்த் டிவைடட் பை டைம் ஸ்கொயர், அதான் ஆக்சிலரேஷன். ஸோ மாஸ் இன்டூ லென்த் இன்டூ டைம் பவர் -2 டிவைடட் பை டைம் ஸ்கொயருங்கிறத பவர் மைனஸ் ரெசிப்ரோக்கல் எடுத்துக்கிறோம். அப்படி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு மாஸ்க்கு எம், லென்த்துக்கு எல், டைமுக்கு டி, டி பவர் -2. இப்போ இதுதான் ஃபோர்ஸோட டைமென்ஷன். கிளியரா? ஸோ நம்ம எனி பிசிக்கல் குவான்டிட்டியை அந்த 7 ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸோட வச்சு அதோட டைமென்ஷனை நம்மளால ரெப்ரசென்ட் பண்ண முடியும். அண்ட் மெக்கானிக்ஸை பொறுத்தமேட்டுக்கு எவ்ரி குவான்டிட்டியை நீங்க மாஸ், லென்த், டைம் இது மூணுத்தோட டைமென்ஷனாவே காமிச்சிட முடியும். Dimensions of physical quantity do not depend on magnitude or the units. ஓகே, நீங்க 10 kg எடுத்தாலும் டைமென்ஷன் எம் தான், 2 கிராம் எடுத்தாலும் டைமென்ஷன் எம் தான். எம் ஃபார் மாஸ். According to this principle, a correct dimensional equation should have all terms in a physical expression being same. உங்களுக்கு பிரின்சிபல் ஆஃப் ஹோமோஜினிட்டி ஆஃப் டைமென்ஷன் அப்ளிகேஷன். இது ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா உங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடு, ரைட் ஹேண்ட் சைடு ரெண்டுத்துலயுமே டைமென்ஷன் சேமா இருக்கணும், அவ்வளவுதான். ஒரு ஃபார்முலா நீங்க சொல்றீங்கன்னா அது டைமென்ஷனலி கரெக்டா இருக்கணும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபோர்ஸ் ஈக்குவல்ஸ் மாஸ் இன்டூ ஆக்சலரேஷன் இருக்கிறோம். ஃபோர்ஸோட டைமென்ஷன் என்ன? ml t பவர் -2. இப்போ மாஸோட டைமென்ஷன் என்ன? m. ஆக்சலரேஷனுக்கு l t பவர் -2. ஸோ எல்லாம் மல்டிப்ளை பண்ணா ml t பவர் -2 ஈக்குவல்ஸ் ml t பவர் -2. இதுதான் நம்ம போன ஸ்லைட்ல பார்த்தோம். இதுதான் பிரின்சிபல் ஆஃப் ஹோமோஜினிட்டி ஆஃப் டைமென்ஷன்ஸ் இன் அப்ளிகேஷன்ஸ். இதுக்கான எக்ஸாம்பிள் பார்ப்போம். நான் சொன்ன மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் சைடோட டைமென்ஷன், ரைட் ஹேண்ட் சைடோட டைமென்ஷனும் சமமா இருக்கணும். டு செக் த கரெக்ட்னஸ். இது எங்க பயன்படுத்துவோம்? இது வந்து ரொம்ப ஆப்வியஸா இருக்கே. இது எதுக்கு நம்ம தனியா வந்து சொல்றோம்? நம்ம டைமென்ஷன் சேமா இருந்தாலும் ஈக்குவேஷன் போது எல்லாமே சேமா இருக்கணும். ஸோ டைமென்ஷன் மட்டும் எதுக்கு நம்ம தனியா சொல்றோம் அப்படிங்கிற சந்தேகம் இருக்கும். அதுக்கு எங்க யூஸ் பண்ணுவோம்னா, ஒரு கால்குலேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது அது கரெக்டா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்க பயன்படுத்தலாம். நம்ம எக்ஸாம்ல எங்க யூஸ் பண்ணுவோம் நான் கிளியரா சொல்றேன். ஆப்ஷன்ஸை வச்சு நீங்க எலிமினேட் பண்ண முடியும் இந்த மெத்தட் வச்சு. ஸோ உங்களுக்கு எக்ஸாம்ல பர்ஃபெக்டா யூஸ் ஆகும். ஸோ இதுக்கு நீங்க வந்து இது யூஸ் பண்ணுவீங்க டைமென்ஷன். டிரைவேஷன் ஆஃப் ஃபார்முலா. நீங்க ஒரு ஃபார்முலா டிரைவ் பண்ணும்போது எங்கேயாவது ஸ்டக்கா இருந்தீங்கன்னா ஃபைனலி நீங்க டைமென்ஷனல் அப்ரோச் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்த ஸ்டெப் கிடைக்க சான்ஸ் இருக்கு. டைமென்ஷனல் ஃபார்முலா இஸ் யூஸ்ஃபுல் டு கன்வெர்ட் வேல்யூ ஆஃப் பிசிக்கல் குவான்டிட்டி ஃப்ரம் ஒன் சிஸ்டம் டு another. இது வெரி இம்பார்ட்டன்ட். நீங்க ஒருவேளை சிஜிஎஸ் சிஸ்டம்ல இருந்து எம்கேஎஸ் சிஸ்டம் கன்வெர்ட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒவ்வொரு ஸ்பெசிபிக் எலிமெண்ட்டையும் மாசை எத்தனை முறையாலும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும், டைமை எத்தனை தடவை வகுக்கணும் அப்படின்னு நீங்க எல்லாம் பார்க்கணும்னா அதை கிளியரா உங்க டைமென்ஷனல் ஃபார்முலா காமிக்கும். அதுக்கான எக்ஸாம்பிள் நம்ம பார்ப்போம். இப்போ நீங்க நினைச்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம், physical quantity is expressed as product of numerical value and unit. In any system of measurement, this product remains constant. Let dimensional formula of given physical quantity be m power a, l power b, t power c. இப்போ நல்லா நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சிஸ்டமுக்கு பேஸ் யூனிட் mlt இருக்குன்னு வச்சுக்கோங்க. m1, l1, t1 அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் ஒனுக்கு மாச கிலோகிராம்ல எடுக்கிறோம், லென்த் சென்டிமீட்டர்ல எடுக்கிறோம்,
ஓகே. மாஸ வந்து கிராம்ல எடுக்கிறோம். லென்த்த சென்டிமீட்டர்ல எடுக்கிறோம். டைம செகண்ட்ல எடுக்கிறோம். சிஜிஎஸ் யூனிட் யூஸ் பண்றோம்னு எடுத்துக்கலாம். நியூமெரிக்கல் வேல்யூ ஆஃப் கிவன் குவான்டிட்டி இஸ் N1. நியூமெரிக்கல் வேல்யூ N2 இன் another யூனிட். இப்போ மாஸ நம்ம வந்து கிலோகிராம்ல எடுக்கிறோம். லென்த்த வந்து மீட்டர்ல எடுக்கிறோம். டைம செகண்ட்ல எடுக்கிறோம்னு வச்சுக்கலாம். ஓகே. அப்போ உங்களுக்கு என்ன ஆகும்? ஒரு சேஞ்ச் ஆகும். எவ்ளோ சேஞ்ச் ஆகுது? நியூமெரிக்கல் வேல்யூ எவ்ளோ சேஞ்ச் பண்ணும் அப்டின்னா, அதுக்கு உங்களுக்கு ஒரு ஈக்குவேஷன் நீங்க இதுல ஃபார்முலேட் பண்ணலாம். N1 into U1 ஈக்குவல்ஸ் N2 into U2. இதுல N1 என்ன? N2 என்ன? U1, U2 இதெல்லாம் என்னன்னு பார்ப்போம். N1 into M power A, L power B, T power C ஈக்குவல்ஸ் N2 into M2 power A, L2 power B, T2 power C. இப்போ நம்ம இன்னொரு N1ங்கிறது நியூமெரிக்கல் வேல்யூ 1, U1ங்கிறது யூனிட் 1. அது N2 யூனிட் 2. நம்மளுக்கு யூனிட் 1ல இருந்து யூனிட் 2 கன்வெர்ட் பண்ணனும்னா நமக்கு U1 தெரியும். U2வும் தெரியும். N1 தெரியும். N2 கண்டுபிடிக்கணும். So N2 equals N1 into M1 by M2 power A, L1 by L2 power B, T1 by T2 power C. இந்த ஃபார்முலா, அதாவது இது ஜெனரல் ஃபார்முலா கிடையாது. ஆனா இந்த மெத்தட் வச்சு நீங்க ஒரு யூனிட்ல இருந்து இன்னொரு யூனிட்டுக்கு கன்வெர்ட் பண்ண முடியும். ஓகே. இப்போ நம்ம சில ஸ்டாண்டர்ட் இம்பார்ட்டன்ட் பிசிக்கல் குவான்டிட்டியோட டைமென்ஷனல் ஃபார்முலா பார்த்துக்கலாம். பவர் M L ஸ்கொயர் T பவர் -3. இப்போ டக்குன்னு இதை பார்க்கும்போது கொஞ்சம் பயமா இருக்கும். என்னடா இவ்வளோ திடீர்னு காம்ப்ளெக்ஸ் ஆயிடுச்சுன்னு. ஆனா நீங்க சிம்பிளிஸ்டிக்கா யோசிச்சு பாருங்க. எல்லாம் டைமென்ஷனலா யோசிச்சு பார்ப்போம். பவர்ங்கிறது என்னது? ஒர்க் டன் பை டைம். ஒர்க் டன் என்னது? ஃபோர்ஸ் இன்டு டிஸ்பிளேஸ்மெண்ட். ஃபோர்ஸ் என்னது? ஏற்கனவே பார்த்துட்டோம். ml T பவர் -2. ஃபோர்ஸ் இன்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன? ml T பவர் -2 இன்டு L. ஒர்க் டிவைடட் பை டைம் என்ன? ml T பவர் -2 இன்டு L. அது பேரு ml ஸ்கொயர் T பவர் -2. இது டிவைடட் பை டைம். ml ஸ்கொயர் T பவர் -3. இப்படி நீங்க இதுல இருக்கிற ஒவ்வொன்றுத்தையும் அது என்ன ஃபார்முலால நம்மளுக்கு பிளேஸ் ஆகும் அப்படின்னு யோசிச்சு பார்க்கலாம். அப்படி யோசிச்சு பார்த்துட்டு அதுல இருந்து நீங்களே டிரைவ் பண்ண முடியும். இதை நீங்க மனப்பாடம் பண்றதுக்கான எந்த தேவையுமே கிடையாது. ஃபார்முலா ஞாபகம் இருந்தா இது உங்களுக்கு கண்டிப்பா ஆட்டோமேட்டிக்கா பண்ண முடியும். சரியா? இந்த டேபிள் மனப்பாடம் பண்ணணுமா, கஷ்டமா இருக்கே அப்படின்னு யோசிக்க தேவையில்லை. ப்ரெஷர், ஸ்ட்ரெஸ், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எலாஸ்டிசிட்டி, இது மூணுமே உங்களுக்கு வரக்கூடிய அடுத்தடுத்த சிலபஸ்ல வரும். அதுக்கு ml பவர் -1, T பவர் -2. நல்லா பாருங்க, நியூட்டன் மீட்டர் பவர் -2 இருக்கு. கரெக்டா? இது பாஸ்கல் பிரஷருக்கானது. அடுத்து போவோம். ஃப்ரீக்வன்சி ஆர் ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி. ஃப்ரீக்வன்சிங்கிறது என்னது? ஒரு செகண்ட்ல எத்தனை முறை நடக்குதுங்கிற கவுண்ட். ஸோ ஒரு ஆசிலேஷன் நடக்க எவ்வளோ டைம் ஆகுது அப்படிங்கறத நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். கரெக்டா? ஸோ T பவர் -1 ஆங்குலர் மொமெண்டம். உங்களுக்கு இது வந்து ரொட்டேஷன் சாப்டர்ல வரும். ஸோ லீனியர் மொமெண்டம் அது நார்மல் மோஷன் ஒன் டைமென்ஷன்ல இருந்து ஆரம்பிச்சு உங்களுக்கு போகும். ரொட்டேஷன் வரும்போது ஆங்குலர் மொமெண்டம் சொல்லிட்டு இன்னொரு கான்செப்ட் உள்ள வரும். ஸோ அதுக்கு ml ஸ்கொயர் T பவர் -2. அதே மாதிரி டார்க், இது ரெண்டும் நோட் பண்ணிக்கோங்க. ரொட்டேஷன் சாப்டர் வரும்போது நம்ம ஒன்ஸ் மோர் இதை விசிட் பண்ணுவோம். ml ஸ்கொயர் T பவர் -2. நம்மளுக்கு எப்படி ஃபோர்ஸ் வந்து ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டமோ அதே மாதிரி டார்க் வந்து ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம். ரேட் அப்படின்னு வந்தாலே உங்களுக்கு என்ன ஆகும்? டிவைடட் பை டைம் வந்துடும். ஸோ நல்லா பாருங்க, ஆங்குலர் மொமெண்டம் டிவைடட் பை டைம் பண்ணா ml ஸ்கொயர் T பவர் -2, அதுதான் டார்க். அடுத்து கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட். இதுக்கான டெரிவேஷன் ஏதாவது ஒரு ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணும்போது அங்கேயே நீங்க கண்டுபிடிச்சு சொல்லணும். அதே மாதிரி இங்க இன்னொரு லிஸ்ட் இருக்கு. மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, இதுவும் உங்களுக்கு ரொட்டேஷன் சாப்டர்ல வரும். அடுத்து ஆக்சிலரேஷன், இது நீங்களே சொல்லலாம். லென்த் டிவைடட் பை டைம் ஸ்கொயர். ஃபோர்ஸ், மாஸ் இன்டு ஆக்சிலரேஷன். ஸோ மாஸ் மட்டும் அதுக்கு மல்டிப்ளை பண்றோம். லீனியர் மொமெண்டம், இப்போ லீனியர் மொமெண்டம் தெரிஞ்சிச்சுன்னா நீங்க என்ன பண்ணலாம்? இது மூலியமா ஃபோர்ஸ் இதுல இருந்து டிரைவ் பண்ணலாம். லீனியர் மொமெண்டம் டிவைடட் பை டைம். ஸோ ml T பவர் -2 ஃபோர்ஸ் வருது. அடுத்து ஒர்க்கும் நம்ம டிரைவ் பண்ணோம். அதே மாதிரி ஒர்க்ல இருந்து நம்ம பவர் டிரைவ் பண்ணி காமிச்சோம். சர்ஃபேஸ் ஏரியா, சர்ஃபேஸ் ஏரியா நீங்களே சொல்லுங்க. லென்த் இன்டு லென்த், ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் சர்ஃபேஸ் ஏரியா எல்லாம்.
எலக்ட்ரிக் கண்டக்டிவிட்டி இப்போ தெரியுதா? இன்னொரு ஏன்னு வருது. ஏங்கிறது என்னது? ஆம்பியர். ஆம்பியர்ங்கிறது எலக்ட்ரிசிட்டிக்கான பேஸ் யூனிட். ஸோ இந்த டைமென்ஷனல் ஃபார்முலால எம்எல்டி இது மட்டும் தான் இருக்கணும்னு எந்த இதுவும் இல்ல. உங்களுக்கு பேஸ்ல இருக்கிற 7 ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸும் வரலாம். பட் மோஸ்ட் ஆஃப் தி ஃபார்முலா நம்ம யூஸ் பண்றதுல எம்எல்டி தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே. பட் அதுக்காக மத்தது வரக்கூடாதுன்னு ஒரு அறிகுறியும் இல்லை. அடுத்து பார்த்தோம்னா லேட்டன்ட் ஹீட் ஆஃப் வேப்பரைசேஷன். இது எல்லாமே உங்க ஹீட் சாப்டர்ல வரும். ஸோ ஜூல்ஸ் பர் கிலோகிராம். இது என்னன்னா 1 கிலோகிராம் எரிபொருள் நீங்க எரிச்சீங்கன்னா எவ்வளோ ஜூல் எனர்ஜி வருதுன்னு நம்ம கால்குலேட் பண்ணுவோம். இதுல உங்களுக்கு எனர்ஜில இருக்கிற மாஸும் கீழே டிவைடட் பை மாஸும் வந்து மாஸ் கேன்சல் ஆயிடும். ஸோ உங்க டைமென்ஷன் ஃபார்முலால பார்த்தா மாஸே இல்ல பாருங்க. L² T⁻². கோஎஃபிஷியன்ட் ஆஃப் தெர்மல் கண்டக்டிவிட்டி. நீங்க கொஞ்ச நேரம் எனர்ஜி சப்ளை பண்ணா எவ்வளவு தூரம் டெம்பரேச்சர் ரைஸ் ஆகுதுன்னு பார்ப்போம். டெம்பரேச்சர் நோட் பண்ணீங்களா? ஸோ கெல்வின் வருது டைமென்ஷனல் ஃபார்முலால. mL T⁻³ K⁻−1. எலக்ட்ரிக் வோல்டேஜ். நீங்க எலக்ட்ரிக் அப்படின்னு உங்களுக்கு ஏ மைண்ட்ல வந்திருக்கணும். எலக்ட்ரிசிட்டில இருந்தா மேக்னட்டிசம் வரும். ஸோ மேக்னடைசேஷனுக்கும் L⁻−1 இன்டூ ஏ. இது என்ன ஃபார்முலா எங்க யூஸ் பண்ணுவோங்கிறத நம்ம ஃபர்தர் பார்ப்போம். இப்போதைக்கு நீங்க ஜஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷன் ஜஸ்ட் ஒரு பார்த்துக்கங்க. கொஸ்டின்ஸ்க்கு யூஸ் ஆகும். கரண்ட்லி ஜஸ்ட் இந்த டேபிள் மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜேஇ வர டைம்ல இதெல்லாம் உங்களுக்கு ஃபிங்கர் டிப்ஸ்ல இருக்கும். மனப்பாடம் பண்ண தேவையே இருக்காது. மேக்னெட்டிக் இண்டக்ஷன் mT⁻², A⁻−1, பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட், ரேடியோ ஆக்டிவ் டிகே கான்ஸ்டன்ட். இது நல்லா பார்த்தீங்கன்னா டைம் பவர் -1. இதுக்கு முன்னாடி எதுக்கு இருந்துச்சு? ஃப்ரீக்வன்சிக்கு இருந்துச்சு. ஸோ நீங்க பார்த்தீங்கன்னா 2 பிசிக்கல் குவான்டிட்டிக்கு ஒரே டைமென்ஷன் வருது. ஸோ மேபி ஃபியூச்சர்ல உங்களுக்கு ஒரு ஈக்குவேஷன் வரலாம். நீங்க ஒரு சைட்ல ஃப்ரீக்வன்சியில் ஒர்க் பண்ணிருப்பீங்க, அடுத்த சைட்ல டிகே கான்ஸ்டன்ட் யூஸ் பண்ணுவீங்க, அண்ட் உங்களுக்கு டைமென்ஷன் ஈக்குவலா வர சான்ஸ் இருக்கு. பைண்டிங் எனர்ஜி mL² T⁻². எனர்ஜி தான் இதுவும். ஸோ இங்கேயும் உங்களுக்கு எனர்ஜிக்கானது ஒர்க், அதே மாதிரி இங்க பைண்டிங் எனர்ஜி எல்லாத்துக்குமே mL² T⁻². இப்போ வந்து நம்ம சம்மரிக்கு வருவோம். இன்னைக்கு மெயின் செக் பண்ண வேண்டிய விஷயங்கள் எல்லாம் ஃபர்ஸ்ட் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் பார்த்தோம். சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் என்னது? டிஜிட்ஸ் தட் இண்டிகேட் precision in an instrument including all non-zero digits and zeros between significant digits and trailing zeros. கடைசியில் இருக்கிற ஜீரோ எப்போ பார்ப்போம்? டெசிமல் இருந்தால் மட்டுமே பார்ப்போம். அதே மாதிரி இதுக்கான ஒரு சயின்டிபிக் நோட்டேஷன் இருந்துச்சு, a × 10⁻B. அதுல நீங்க ஏல இருக்கிற சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் மட்டும்தான் பார்க்கணும். பவர் B நாட் சிக்னிஃபிகண்ட். ரூல்ஸ் நம்ம வந்து இது பார்த்துட்டோம். So non-zero digits are significant. Zeros between significant digits are significant. இது எல்லாம் நமக்கு வெரி சிம்பிள். லீடிங் ஜீரோஸ், ட்ரெயிலிங் ஜீரோஸ் ரெண்டுமே நாட் சிக்னிஃபிகண்ட். ட்ரெயிலிங் ஜீரோஸ் ஒரு கேஸ்ல சிக்னிஃபிகண்டா இருக்கும். எப்போ? அங்க டெசிமல்ல இருக்கும்போது. ஓகே. when they are in decimal they are significant. அதே மாதிரி ஹோல் நம்பர்ஸ்ல இருக்கும்போது ட்ரெயிலிங் ஜீரோஸ், அதாவது 200 அப்படின்னு வச்சுக்கோங்க, அங்க டெசிமல் இருந்தாலும் இல்லாட்டியும் வேல்யூ 200 தான். அங்க இந்த சிக்னிஃபிகண்ட் டிஜிட்ஸோட ஐடியா ஆம்பிகுவஸ். இது எப்போ உங்களுக்கு பிசிக்கலி எப்போ வரும்னா, எக்ஸாம்பிள் கவுண்டிங். 200 ஆப்பிள்ஸ் இருக்குன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு இன்ஃபினிட் அக்யூரசி. 200 ஆப்பிள்ஸ் நீங்க கவுண்ட் பண்ணிட்டீங்கன்னா 200 ஆப்பிள்ஸ் தான் இருக்கு. there is no error in counting. அந்த இடத்துல சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் ஆம்பிகுவஸ் ஆயிரும். ஆம்பிகுவஸ்னா சந்தேகமானவை. அரித்மெட்டிக் ஆபரேஷன்ஸ், அடிஷன் அல்ல சப்ட்ராக்ஷன் பண்ணும்போது கூட்டல் வகுத்தல், கூட்டல் கழித்தல், இது ரெண்டும் நீங்க பண்ணும்போது நீங்க இனிஷியலா யூஸ் பண்ற நம்பர்ஸ்ல எதுக்கு இருக்கிறதுலயே கம்மியான டெசிமல் பிளேஸ் இருக்கோ அதே நம்பர் ஆஃப் டெசிமல் பிளேஸ் தான் உங்க ஆன்சர்லயும் இருக்கணும். த லீஸ்ட் ப்ரிசைஸ் நம்பர். சரியா? அடுத்து மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் பண்ணும்போது எதுக்கு சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் லீஸ்டா இருக்கோ அதுதான் ஆன்சர்லயும் இருக்கணும். நெக்ஸ்ட் பார்ப்போம். ரவுண்டிங் ஆஃப். ரவுண்டிங் ஆஃப்க்கு ஒரு நம்பர் நீங்க எடுக்கிறீங்கன்னா 5க்கு கீழே இருந்தா நீங்க ஒண்ணுமே பண்ணாம நம்பர் எடுத்துடலாம்.
5க்கு மேல இருந்தா அதுக்கு முன்னாடி இருக்கிற நம்பரை 1 ஆட் பண்ணிட்டு 1 கூட்டிட்டு அப்புறம் ரிமூவ் பண்றோம். 5ஆ இருந்தா தான் பிரச்சனை. 5ஆ இருக்கும்போது ஒரு தம்ப் ரூல், அதாவது நீங்க எடுத்துக்கக்கூடிய ஒரு ட்ரிக்ஸ் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஈவன் நம்பர்ல ரவுண்ட் பண்ணுவோம். ஸோ 5க்கு முன்னாடி இருக்கிற நம்பர் ஏற்கனவே ஈவன் நம்பரா இருந்துச்சுன்னா, இப்போ 5க்கு பார்ப்போம். ஓகே. ஏற்கனவே ஈவன் நம்பரா இருந்துச்சுன்னா அதை அப்படியே விட்டுறலாம். ஆட் நம்பரா இருந்தா அது 1 கூட்டிட்டு அப்புறம் 5 ரிமூவ் பண்ணுவோம். அக்யூரசி வெர்சஸ் ப்ரெசிஷன். அக்யூரசிங்கிறது க்ளோஸ்னஸ் டு ட்ரூ வேல்யூ, உண்மையான மதிப்புக்கு அருகில் இருப்பது. எவ்வளவு அருகில் இருக்கிறது அப்படிங்கறது அக்யூரசி காமிக்கும். ப்ரெசிஷன், கன்சிஸ்டன்சி ஆஃப் ரிப்பீட்டட் மெஷர்மெண்ட்ஸ். நீங்க எடுக்கிற ஒவ்வொரு மெஷர்மெண்ட்டும் அதற்குள், இப்போ 4 மெஷர் எடுக்கிறீங்கன்னா அந்த 4 மெஷர்மெண்ட் தனக்குள்ள எவ்வளவு பக்கத்துல இருக்குங்கிறது தான் இந்த ப்ரெசிஷன் காமிக்கும். ஒரு நல்ல மெஷர்மெண்ட் அப்படின்னா அக்யூரசி சரியா இருக்கணும். ஒரு நல்ல மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்னா ப்ரெசிஷன் நல்லா இருக்கணும். லீஸ்ட் கவுண்ட், ஸ்மாலஸ்ட் டிவிஷன் an instrument can measure accurately. நம்ம அங்க பார்த்தோம். ஸோ இந்த லீஸ்ட் கவுண்ட்டுக்கான ஃபார்முலா என்ன? ஒரு வெர்னியர் கேலிப்பர் எடுத்தீங்கன்னா ஒரு மெயின் ஸ்கேல் டிவிஷன் மைனஸ் ஒரு வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன். அதே மாதிரி அந்த மெயின் ஸ்கேல் டிவிஷன் மைனஸ் வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன்ங்கிறது ஆல்வேஸ் ஜெனரல் ஃபார்முலா கிடையாது. சில டைம்ல உங்க வெர்னியர் ஸ்கேல் டிவிஷனோட லென்த் மெயின் ஸ்கேல் டிவிஷனோட அதிகமாக இருக்கலாம். அதுக்காக நம்ம அங்க என்ன பண்ணோம்? நம்ம ஒரு ஜெனரல் ஃபார்முலா பார்த்தோம். மெயின் ஸ்கேல் டிவிஷன் டிவைடட் பை நம்பர் ஆஃப் வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன் ஓவர்லேப். ஓகே, அந்த மெயின் ஃபார்முலா நான் உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கா காமிச்சேன். அதே மாதிரி ஸ்க்ரூ காஜ்க்கு 1 பிட்ச் டிவைடட் பை நம்பர் ஆஃப் டிவிஷன்ஸ். கரெக்டா? இப்போ லீஸ்ட் கவுண்ட்ல எரர்ஸ் இன் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்துட்டோம். 2 ஃபார்முலாவும் நான் உங்களுக்கு நல்லா ஸ்லைடில் வச்சு காமிச்சிருந்தேன். நீங்க ரீவைண்ட் பண்ணி அதை எழுதி வச்சுக்கோங்க. யூ ஹாவ் டு நோட் இட் டவுன். ஓகே, எரர்ஸ் இன் மெஷர்மெண்ட். உங்களுக்கு சிஸ்டமேட்டிக் எரர் இருந்துச்சுன்னா சிஸ்டமேட்டிக் எரர் வந்து கன்சிஸ்டன்ட், ப்ரெடிக்டபிள். ரேண்டம் அப்படிங்கிறது, நீங்க ஒருவேளை கிராவிடேஷனுக்கான எக்ஸ்பெரிமெண்ட் பண்றீங்க அப்படிங்கும்போது ஒரு பெண்டுலம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்றீங்க. காத்து திடீர்னு ரேண்டமான டைம்ல அடிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. பெண்டுலமோட ஆசிலேஷன் கண்டிப்பா அதனால டிஸ்டர்ப் ஆகும். ஆனா அதை நீங்க ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஸோ அது ரேண்டம். காம்பினேஷன், நம்ம காம்பினேஷன் ஆஃப் எரர் பண்ணும்போது அடிஷன் சப்ட்ராக்ஷன் பண்ணும்போது அப்சல்யூட் எரரை கம்பைன் பண்ணுவோம். ஞாபகம் இருக்கா? அப்சல்யூட் என்னது? மெயின் வேல்யூ மைனஸ் ரியல் வேல்யூ. அதே மாதிரி ரிலேட்டிவ் எரர் என்னது? மீன் அப்சல்யூட் வேல்யூ டிவைடட் பை மீன் வேல்யூ. இது எதுக்கு நம்ம பார்த்தோம்? a பவர் k, b பவர் l, c பவர் m இருக்கும்போது k இன்டு டெல்டா a பை a பிளஸ் l இன்டு டெல்டா b பை b பிளஸ் n இன்டு டெல்டா c பை c. இந்த மாதிரி நம்ம அடிஷன் பண்ணிட்டே வரணும். அது எல்லாமே ஈக்குவல்ஸ் டெல்டா எக்ஸ் பை எக்ஸ். ஸோ அடிஷன் சப்ட்ராக்ஷன் போது நீங்க அப்சல்யூட் எரர்ஸ் ஈக்குவேட் பண்ணுவீங்க. மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் அப்போ ரிலேட்டிவ் எரர்ஸ் ஈக்குவேட் பண்ணுவீங்க. டைமென்ஷன் ஆஃப் பிசிக்கல் குவான்டிட்டிஸ். இதுல ஃபண்டமெண்டல் டைமென்ஷன்ஸ் லைக் மாஸ், டைம் அண்ட் லென்த் கொடுத்துருக்காங்க. இன்னும் 4 இருக்கு. என்னெல்லாம்? ஆம்பியர், கேடலா, கெல்வின், இன்னொன்னு. அது என்ன நீங்க எனக்கு வந்து கமெண்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த 7 ஃபண்டமெண்டல் யூனிட்டுமே யூஸ் பண்ணி வர்றது தான் டைமென்ஷன். பிரின்சிபல் ஆஃப் ஹோமோஜெனிட்டி என்ன சொல்லுது? ஆல் டேர்ம் இன் ஈக்குவேஷன் மஸ்ட் ஹாவ் சேம் டைமென்ஷன். நீங்க a பிளஸ் b பிளஸ் c பண்றீங்கன்னா a, b, c 3 குவான்டிட்டிக்குமே டைமென்ஷன் சேமா இருக்கணும். அப்போதான் ஈக்குவேஷன் கன்சிஸ்டன்ட். அப்போதான் உங்களுக்கு பிரின்சிபல் ஆஃப் ஹோமோஜெனிட்டி சாட்டிஸ்ஃபை ஆகும். டைமென்ஷனோட யூஸ் என்ன? நீங்க ஃபார்முலா வேலிடேட் பண்ணலாம், யூனிட் கன்வெர்ட் பண்றது, இதுதான் இருக்கிறதே இம்பார்ட்டன்ட். அடுத்து ரிலேஷன்ஷிப் ப்ரெடிக்ட் பண்ணலாம். எப்படி ப்ரெடிக்ட் பண்ணலாம்? உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆன டைமென்ஷன்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு இன்னும் சாட்டிஸ்ஃபை ஆகாம இருக்கிற மீதி டைமென்ஷன் என்னன்னு பார்த்து அதுக்கேற்ற குவான்டிட்டிஸ் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ண முடியும். டைமென்ஷன் ஆஃப் இம்பார்ட்டன்ட் குவான்டிட்டிஸ் இது ஃபுல்லா நம்ம பார்த்தாச்சு. இந்த எம்எல்டி மட்டும் யூஸ் பண்ணி வர டைமென்ஷன்ஸ் எல்லாமே நீங்க ஃபிங்கர் டிப்ஸ் ஞாபகம் வச்சுக்கிறது நல்லது. மேலும் பல டைமென்ஷன்ஸ் ஆஃப் இம்பார்ட்டன்ட் குவான்டிட்டிஸ் இருக்கு. அது எல்லாம் இப்போதைக்கு நீங்க பார்த்து வச்சுக்கோங்க.
முடிஞ்சா கொஞ்சம் மெமரைஸ் பண்ணுங்க லைட்டா. பட் இட்ஸ் நாட் இம்பார்ட்டன்ட். ஏன்னா நீங்க கவர் பண்ண இதெல்லாம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா தெரிஞ்சிடும். யூ கேன் டிரைவ் இட் இன் செகண்ட்ஸ். நொடி கணக்கில் நீங்க கண்டுபிடிச்சிட முடியும். ஸோ இன்னைக்கு அவ்வளோதான். என்னோட லெக்சர் ஆயாச்சு. இன்னைக்கு சிம்பிளா தான் பார்த்தோம். நேத்தியோட கொஸ்டின்ஸ்க்கான கிளாரிட்டி இன்னைக்கு கிடைச்சிருக்கும். ஸோ இதுக்கப்புறம் ஒன்ஸ் மோர் நேத்தியோட கொஸ்டின்ஸ் ரிவைஸ் பண்ணுங்க. பண்ணியாச்சுன்னா உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கும். நேத்திக்கு நான் ஒரு ட்ரிவியா கொஸ்டின் கேட்டிருந்தேன். when you change from one unit to another, is there change in number of significant figures? அதுக்கு இன்னைக்கு ஆன்சர் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த ஆன்சர் என்னங்கிறது நீங்க ரிவைஸ் பண்ணிக்கணும். இப்போ நான் திருப்பி சொல்ல மாட்டேன். மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்க வீடியோ பார்த்து கத்துக்கணும். ஓகே, ஃபைன். தேங்க்யூ. நாளைக்கு பார்க்கலாம்.